பண்ணிட்டேனா? நான் யார் கூட ஓடி வந்தேன்? இது கூடதா? வாட்? நான் இவனை லவ் பண்ணேனா? அந்த மியூசிக் தான் அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. லவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சே. சார், நம்ம விரும்புறவங்க நம்மள விரும்பணும்னு அவசியம் இல்லைல்ல சார். வெரி குட். ஆனா அது எனக்கு புரியல. உன் பார்வை எதிர்பார்வை அதன் வழி இதயத்தை இழுக்கிறாயே. சத்தங்கள் இசையாகும் பொழுதினில் மௌனங்கள் மொழிகிறாயே. காலம் கொஞ்சம் ஓய்வெடுக்க நானும் நீயும் அங்கே. எல்லாருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ உமன்ஸ் டேக்கு கரெக்டான படமா பார்த்துருங்க. எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை கேட்க அதை பத்தி இன்னொரு ஒரு சம்பவத்துல பேச நடத்திருந்தேன் நிகழ்ச்சியில. வேற நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு ரசிகர் கேட்டதாக சொல்றேன். கம்மிங் ஜூலை இந்த படத்துல 4 சிங்கர், ஸோ 68 பாடகர்கள். ஸோ நான் வந்து பல பாடகர்களை உருவாக்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறேன். அண்ட் they are doing extremely good. மேபி பாடகர்களுக்கு பஞ்சம் வந்தா நீங்க சொல்ற மாதிரி நான் பாட முயற்சி பண்ணலாம். ஆனா அருமையான பாடல்கள். இந்த ஏவியோட கதை எனக்கு இந்த ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. எப்படி ஒரு முன்னாடி ஒரு ஸ்டோரி இதை வந்து படம் பண்றதுக்கு தோணுச்சு இல்ல, காப்பி கிடக்க. ஸோ ஸ்டோரி கிரியேட்ஸ் ஹீரோ. ஹீரோ டஸ் கிரியேட் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி வந்து அதனால சூரியன் ஒரு நடிகர் விக்ரம் ஒரு நடிகர் கேக்குதுல. சோ ஐ திங்க் மின்னலைக்கு முன்னாடி ஒரு 500+ ஃபிலிம்ஸ் ப்ரோக்ராமிங். ஐ திங்க் அப்போ நல்ல வேலை இந்த ஐடி ரேட்லாம் கிடையாது. தலைவன் வாஸ் த ஹையஸ்ட் பெய்ட் ப்ரோக்ராமர் இந்த கண்ட்ரி. ஏன்னா அவர் டெக்னாலஜி அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம், அவர் ஹேண்டில் பண்ண சவுண்ட் ஸ்கேப், அவர் கொண்டு வந்த டியூன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், புதுசா ஒரு ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம்னா அந்த ஸ்பீக்கர் நல்லா கேக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல் தான் என்னைக்குமே லிட்மஸ் டெஸ்ட். நம்ம நினைக்கலாம் அவர் வந்து ஃபாரின்ல போய் கம்போஸ் பண்ணிருக்காரு, கான்சர்ட்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. உலகநாயகன் எப்படி தான் சம்பாதிச்சது சினிமாக்கே போடுவாரோ அதே மாதிரி தன்னோட எனக்கு தெரிஞ்சு 45 to 60% ஆஃப் ஏர்னிங்ஸ் அவர் திரும்ப மியூசிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்டுடியோவுக்கு சரி, அவரோட டெக்னீஷியன்ஸ், அவரோட ப்ரோக்ராமர்ஸ். இப்பதான் நாங்க ஹாரிஸ் சாருக்கு 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாருன்னு ஒரு ஏவி பண்ணோம். அப்பதான் we realized என்னடா இது என்ன. have that rich Tamil fans, musical fans, and the only discerning country வந்து எனக்கு தெரியும் மலேசியா தான். Please make your pass on this thing to your friends, relatives. Next week எல்லாம் தெரிவிங்க. ஏன்னா ரமணால சொல்ற மாதிரி இங்க அடிச்சா அங்க வைக்கும், மலேசியால அடிச்சா தெரியும் இந்தியால. பிகாஸ் ஆல் the first issue also இங்க பண்ணிதான் இந்தியா வரைக்கும் ஃபுல்லாவே எல்லாருக்கும் நீங்க தான் கொண்டு போனீங்க how this concert is instrument. Anyway, so thanks for the compliment. Sorry bro. Sorry bro. To mention, thank you to Vijay sir, director of the film, because அவரெல்லாம் அந்த ஃபிலிமே வந்திருக்காரு. And thank you Harry sir. நான் இந்த படத்துல எக்ஸாக்ட்டுமே பண்ணது சார் கூட ஸ்பீச் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரோமோஸ்லாம். ஸோ ஐ
யாருமே சார் பண்ணதில்லை, எனக்கு பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமுக்காக பண்ணியிருக்காரு, எனக்கு தம்பி இந்த ஃபிலிமுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபார் த சாங் தேங்க்யூ. And to mention ஹீரோயின் ஜியா சங்கர் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அர்ஜுன் அசோகன் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு தம். யுவராஜ் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்கிற பிரச்சனை மீடியா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த ஃபிலிமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாத்தையும் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.